முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களுக்கு சீனா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை நம்மால் வடிவமைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டு இந்த அழைப்பு வந்துள்ளது. சமீபத்தில் சீனா சென்ற பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு வந்த இந்த அழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ விஹோங் அமெரிக்கா இந்தியா மீது 50% வரி விதித்ததற்கு கண்டனம் தெரிவித்ததோடு இந்திய நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தவும் பெய்ஜிங்கில் முதலீடு செய்யவும் அழைப்பு விடுத்தார். சீன நிறுவனங்களுக்கு இந்தியா ஒரு நியாயமான மற்றும் பாகுபாடற்ற வணிக சூழலை வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவும் இந்தியாவும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பரஸ்பர ஆதரவையும் வெற்றியையும் வளர்க்க வேண்டும் என்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கூறியதாக அவர் கூறினார். இந்தியா சீனா ஒத்துழைப்பு 21ஆம் நூற்றாண்டை உண்மையான ஆசிய நூற்றாண்டாக மாற்றும் என்று பிரதமர் மோடி கூறினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா நீண்ட காலமாக சுதந்திர வர்த்தகத்தால் பயனடைந்துள்ளது. ஆனால் இப்போது அமெரிக்கா வரியை ஒரு வகையான ஆயுதமாக அல்லது கருவியாக பயன்படுத்துகிறது என்றும் விமர்சித்தார். உலக அமைதியை பாதுகாக்க சீனாவுடன் இணைந்து பணியாற்றுமாறு சீன தூதர் இந்தியாவை வலியுறுத்தினார். எல்லை பிரச்சினைகளில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாகவும் இரு தரப்பினருக்கும் இடையிலான இருதரப்பு உறவு 3ஆம் தரப்பினரால் பாதிக்கப்படவில்லை என்றும் பேசினார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்தியாவில் உள்ள சீன தூதரகங்கள் இந்திய குடிமக்களுக்கு 2,40,000க்கும் மேற்பட்ட விசாக்களை வழங்கியுள்ளன. சமீபத்தில் சீனா கைலாஷ் மானசரோவாவிற்கு இந்திய யாத்திரைகளை மீண்டும் தொடங்கியது. அதோடு சீன குடிமக்களுக்கு சுற்றுலா விசா வழங்குவதை இந்தியா மீண்டும் தொடங்கியது. SCO மாநாடுகளிலும் இந்தியா சீனா நெருக்கம் காட்டி வரும் நிலையில் இந்த அழைப்பு வந்துள்ளது. ஏற்கனவே இந்தியா, சைனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த ட்ரம்ப் சீனாவின் இந்த அழைப்பையும் உற்று நோக்குவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.